ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அப்படி சாப்பிடாமல் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் இது போல் ரைஸ் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய் மசாலா ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து பொரிக்க தேவையான அளவு நீங்கள் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இதில் கத்திரிக்காய் வந்து பொரித்தேன். ஸோ அந்த எண்ணெயிலே நான் வந்து மறுபடியும் கத்திரிக்காய் பொரிச்சுக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அதை நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெலாம் சுத்தமாக வடிச்சிட்டு எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கிறேன். நீங்களும் அதே போல் கத்திரிக்காய் கட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் 2 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெலாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்க்கும்போது தண்ணி இருந்தால் படபடன்னு வெடிக்கும். ஸோ கவனமாக நின்று கத்திரிக்காயை பொரித்து எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனால் போதும். நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் எண்ணெயில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதை எண்ணெயிலிருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து எல்லா கத்திரிக்காயும் எடுத்து வச்சாச்சு. இந்த ஃப்ரை பண்ணின கத்திரிக்காயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் வந்து இன்றைக்கி சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே ஊற விட்டுடுங்க. அந்த உப்பு காரம்லாம் அதோட நல்லா மிக்ஸ் ஆகி கத்திரிக்காயில் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கிட்டு சாப்பிடும் பொழுது அந்த உப்பு காரம் டேஸ்ட்டு தெரியும். ஸோ அதனால் இப்படி நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு 10 பல் வந்து பூண்டு தோலோடு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் இல்லாட்டி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நமக்கு 3/4 பாகம் வெங்காயம் வதங்கினா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ கத்திரிக்காய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். ரொம்ப நேரம் இதை வந்து வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ கத்திரிக்காய் வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இன்றைக்கி இதில் 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா அளவுகளையெல்லாம் நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. சாதம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. நல்லா மசாலாலாம் கத்திரிக்காய் இந்த சாதத்தோடு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தால் தான் உப்பு காரம் பிடிக்கணும் இல்லைங்களா. அதனால் நல்லா வந்து கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருந்தால் உப்பு சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இலை தூவிக்கோங்க. வேணும்னா இதில் நீங்கள் 1/2 டீஸ்பூன் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெப்பர் சேர்க்கல, கொத்தமல்லி இலை கருவேப்பிலை தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது பார்க்க உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க இந்த கத்திரிக்காயில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது லஞ்சுக்கு இதை ரெடி பண்ணி கொடுங்க. மிச்சம் இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்டு வருவாங்க. ஸோ டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.